வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊரில் 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி மக்களவையில் பில்லை பாஸ் பண்ண இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது தொடர்பாக பெரிய டிபேட் நடக்குது. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற பேரை மாற்ற போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எப்படின்னா விபி ஜி ராம்ஜி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்ற இருக்காங்க. விபினா விக்சித் பாரத், ஜி ராம்ஜி அப்படின்னா அதுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது. பேரை இப்படி மாற்றுறாங்களே, மகாத்மா காந்தி அவர்களுடைய பேர் இருக்கிறது எதுக்காக பிஜேபிக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கு இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விரிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி 100% இதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபண்ட் அலாக்கேட் பண்ணிக்கிருந்தாங்க. இப்போது விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் 60% தான் இனி இதுக்கு ஃபண்டை கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. பேலன்ஸ் 40% ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட வேண்டியது இருக்குது. அதனால் இதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு பாஜகவினர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, முதல்ல 100 நாள் வேலை திட்டம் ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. நீதிமன்றத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அடிக்கடி முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸு நீதிமன்றத்தில் நடக்குது. குறிப்பாக உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில் அடிக்கடி இந்த கேஸை பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் முதல்ல ஃபுல் ஸ்டாப் வைங்க, அதுக்கப்புறம் எங்களை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் செக்க வைக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தி கூட்டணி எம்பிக்கள் அது எப்படி இந்த பேரை சேஞ்ச் பண்ணலாம், பாஜக அரசாங்கம் வைக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது, ரீஜனல் லாங்குவேஜிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி அவர்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. திமுக எம்பிக்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு திட்டங்களுக்கு சூட்டும் பெயர் எங்களுக்கு புரியலை, நான் தமிழில் பேசினா உங்களுக்கு புரியுமா, அப்படி தான் இந்த மசோதாவும் இருக்குது, மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நிதி மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. இதற்கு பாஜகவினர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 2004 2014 நீங்கள் தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, எவ்வளவு ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு என்னென்ன பெயர்கள் சூட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒன்றொன்னா வாசிக்கிறோம், பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை எடுத்து விடுறாங்க பாஜக. இந்திரா ஆவாஸ் யோஜனா, சர்வ சிக்ஷா அபியான், இந்த பேரெல்லாம் பாருங்கள், தமிழில் இருக்கா, ரீஜனல் லாங்குவேஜில் இருக்கா, இல்லை ஹிந்தியில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்திரா ஆவாஸ் யோஜனா, சர்வ சிக்ஷா அபியான், ஜனனி சுரக்ஷா யோஜனா, ராஷ்ட்ரிய ஸ்வாஸ்திய பீம யோஜனா, நிர்மல் பாரத் அபியான், ஆம் ஆத்மி பீம யோஜனா, இந்திரா காந்தி மாத்ருத்வ சகயோக் யோஜனா, ராஜீவ்காந்தி கிராமின் வித்யுதீகரன் யோஜனா. இந்த பெயர்கள்லாம் எந்த மொழியில் இருக்குது? வசீகரா படத்தில் விஜய் இங்கிலீஷில் பில்டப் கொடுப்பாரு. உடனே வடிவேலு தமிழில் பேசுங்க, ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா, தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம், தமிழில் பேசுங்க அப்படின்னோடனே தமிழில் பேசணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கொஞ்சம் பீட்ரு விடுவார். உடனே வடிவேல் சொல்லுவார், தமிழே வரலையே அப்படின்பாரு. அது மாதிரில இருக்குது, ஃபுல்லாக ஹிந்தியில் தானே பேர் இருக்குது, தமிழ்லே இல்லையே, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் எப்படி எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மடக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், தமிழக பாஜக இப்போது தேர்தலுக்கான பொறுப்பாளரை மாற்றிருக்காங்க. முன்னாடி பைஜெயந்த் பாண்டா இருந்தார், அவரை மாற்றிட்டு பியூஷ் கோயலை கொண்டு வந்திருக்காங்க. பைஜெயந்த் பாண்டா எப்போ தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார்? 2 மாதத்துக்கு முன்னாடி தான். கரெக்டாக சொல்லணும்னா 25/9/2025 செப்டம்பர் லாஸ்ட்டில் தான் அவர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளராக பாஜக மேலிடம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2 மாதத்தில் பாஜக எந்த பொறுப்பாளரையும் இதுக்கு முன்னாடியெல்லாம் மாற்றினதில்லை, ரொம்ப ரேரு. பைஜெயந்த் பாண்டா ஏன் 2 மாதத்துலேயே மாற்றப்பட்டிருக்காரு? பியூஷ் கோயல் ஏன் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காரு? இந்த கேள்வி தான் எல்லார் மத்தியிலையும் ஓடிக்கு இருக்கு. இடையில அண்ணாமலை அவர்கள் 2 தடவை டெல்லி போயிட்டு வந்தார்ல, அண்ணாமலை அவர்களுடைய டெல்லி பயணத்தின் எதிரொலியாக தான் இந்த அதிரடி மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சிலர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை தரப்பு தமிழக பாஜகக்குள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய தலையீடு இருக்கிறத அண்ணாமலை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துச்சுல. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாஜகவில் எந்த பொறுப்புலையும் இல்லை, அவங்க ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க தமிழக பாஜகவை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறத அண்ணாமலை தரப்பு டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. டெல்லி மேலிடத்துக்கிட்டையும் பல முறை இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சுல. பைஜெயந்த் பாண்டா பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஜூனியர் தானா. அப்போது பைஜெயந்த் பாண்டாவுடைய டிசிஷனில் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தலையீடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது
நிர்மலா சீதாராமன் அவர்களை விட சீனியரை தேர்தல் பொறுப்பாளராக பாஜக மேலிடம் போட்டால் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தலையீடு இருப்பதற்கான சான்ஸ் கம்மி அப்படின்னு அண்ணாமலை தரப்பு மேலே டெல்லி தலைவர்கள்ட்ட இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக சொல்லப்படுது. இதன் எதிரொலியாக தான் பியூஷ் கோயல் கொண்டு வரப்பட்டிருக்காரு. பியூஷ் கோயல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரை விட சீனியர், அதனால ஃபினான்ஸ் மினிஸ்டர் எந்த அழுத்தத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னு தகவல்கள் கிடைச்சிருக்கு. பியூஷ் கோயல் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமான நிலைப்பாடு. ஒன்று, அதிரடியாக இறங்கணும்னா அதிரடியாகவும் இறங்குவார், கூட்டணி கட்சிகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா அப்படியும் அவர் நகர்த்தி கொண்டு போவார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் தான் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். அப்போ பிஜேபிக்கு 20 தொகுதி தானே கிடச்சிச்சு. அதே பியூஷ் கோயல் தான் நான் நேற்று சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே சிவசேனாவிலிருந்து வெளியே வந்தார்ல, அப்போ மகாராஷ்டிராவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்தது இதே பியூஷ் கோயல் தான். அதனால் 2 எக்ஸ்டெண்டுக்கும் பியூஷ் கோயல் போகக்கூடியவர். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சடன் சேஞ்சு ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழக பாஜகக்குள்ள. பியூஷ் கோயல் என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரியும். உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.